அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரியல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ 12 ராசிகளுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தனுசு ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்றத பார்க்கலாம். சனி வக்ரமாக 19 ஜூன் 2024 முதல் 15 நவம்பர் 2024 வரைக்கும் வக்ரகதியில் பயணிப்பார். சனி பகவான் வக்ரகதியில் பயணிக்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பார் சனி பகவான். அதாவது இத்தனை காலத்தில் கும்பராசியில் இருந்த சனி பகவான் மகர ராசியை நோக்கி பின்னோக்கி செல்வார். ஒரு பாவகிரகம், சனி பகவான் போன்ற பாவகிரகம் வக்ரம் அடைந்தால் நற்பலன்களை செய்வார் என்பது ஒரு விதி. உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தால் இந்த 90 நாட்கள் மிகவும் அற்புதமான ஒரு பலனாக இருக்கும். உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி பகவான் வா அப்படின்னு எழுதியிருந்தாலோ இல்லை ஒரு பிராக்கெட்டில் சனி பகவானை போட்டு வச்சுருந்தாங்கன்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னு பொருள். சனி பகவான் வக்ரமாக இருக்கிற காலகட்டத்தில் நல்ல பலன்களை செய்வார். சனி பகவான் பொதுவாகவே ஒரு மந்தன்னு சொல்லுவாங்க. ஒரு ரொம்பவும் மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம். வக்ரம் கதியில் சனி பகவான் இருக்கும் பொழுது வேகமாக செயல்படுவார். ஆக சனி பகவான் தனுசு ராசிக்கு வக்ர பயிற்சி பலன்கள் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சுருக்கமாக பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு வரார். தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வருவது இந்த இடத்துல உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார். பொருள் இதற்கு முன்னாடி பொருள் வருவது தடைப்பட்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருள் வளவும் பண வரவும் கண்டிப்பாக இருக்கும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனால இத்தனை நாள் தயங்கிட்டு இருந்த வேலைகள் எல்லாம் நீங்கள் தைரியமாக எடுத்து செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக உண்டு. இதற்கு முன்னாடி நீங்கள் வாக்கு கொடுத்துருந்தா அந்த வாக்குகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களால் நிறைவேற்ற முடியும் கண்டிப்பாக. அது மட்டுமல்லாமல் தொழில் செய்கிற இடத்துல மந்த நிலை இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பண வரவும், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில். அதனால் சனி வக்ர காலகட்டத்தில் தனுசு ராசினியர்கள் தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு தேவையான சலுகைகளை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். உத்தியோகம் செய்த தனுசு ராசினியர்களுக்கு உயர்வு கண்டிப்பாக உண்டு. சொந்த தொழில் செய்யும் தனுசு ராசினியர்கள் பெரிய முதலீடு செய்யாமல் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் இரட்டிப்பாக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. புதிய முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் போட வேண்டாம் சொந்த தொழில் செய்யும் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டுமல்லாமல் பதவியில் இருக்கும் தனுசு ராசினியர்கள் சிறிது உங்களுடைய வாக்கு என்று சொல்லக்கூடிய உங்கள் பேச்சை நீங்கள் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கணும். தேவையற்ற சொற்களால் நீங்கள் அடைய வேண்டிய பதவிக்கு சிறிய தடைகள் ஏற்படலாம். அதனால் உங்கள் மேலிடத்தில் இருக்கிறவர்களிடம் உங்களுடைய வார்த்தைகள் அன்பாகவும் பண்பாகவும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் குடும்பஸ்தர்கள் மற்றும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்கள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். படிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் எண்ணியவாறே உயர்ந்த மதிப்பெண்களை கண்டிப்பாக பெறுவீர்கள். திருமணம் எதிர்பார்த்திருக்கும் தனுசு ராசினியர்கள், குறிப்பாக முதல் திருமணம் ஏதோ ஒரு காரணத்தினால் தடைபட்டு 2ஆம் திருமணம் எதிர்பார்த்திருக்கும் தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் நன்றாக இருக்கிறது. குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்திருக்கும் தனுசு ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லா வேண்டிக்கங்க கடவுளை. கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள்.
திருமணம் எதிர்பார்த்திருக்கும் தனுசு ராசி நேயர்களும் திருமண ஏற்பாடுகளுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். சனி வக்ரம் முடிஞ்ச பிறகு 15 நவம்பருக்கு அப்புறமா நீங்கள் உங்களுடைய திருமண முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். முயற்சிகளை இந்த டைமில் செஞ்சுக்கலாம். பொதுவாகவே தனுசு ராசினியர்களுக்கு சனி வக்ர பயிற்சி மற்ற எல்லா ராசிகளை விட நன்றாகவே இருக்கிறது. நன்றி, வணக்கம்.